ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும். அந்த ஹீரோ பேரை சொல்லலை, காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா? ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அருகில் இருக்குது கேரளா, அங்கேயே அரசியல் இருக்குது. மேற்கு வங்கத்தில் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது. இங்கே கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக ஆகிட போகிறாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ இன்னும் இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்லக்கண்ண அவர்கள். இந்த இடத்துல இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அந்த 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன், போயிடுவேன். ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர், ஆதம் பாவா, சீமான் ஏன் பார்க்குறீங்க? நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கணும்னு பாருங்கள். அதை பாருங்கள். அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க. அதுதான் சரியாக இருக்கும். ஆதம் பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு. அதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கார், ரகலை பண்ணியிருக்காரு. அப்படி அது ஆரம்பத்தில் நாங்கள் அமைதிப்படை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி. ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம். அது என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு. அமீர் வந்து எப்படி சொல்லணுன்னா ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க, விளையாடுவான்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அது வெளியில் இப்படி பார்க்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இருக்கிற அமீரை நீங்கள் திரையில் பார்க்க முடியாது. வேறு மாதிரி பண்ணியிருக்கா அப்படி படத்தில் கூட நடித்த குறிப்பாக கதாநாயகன் ஆனந்தராஜ் ஐயா, என்னுடைய சியான் ராஜ் கபூர், அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி, தம்பி கஞ்சா கருப்பு கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டிருக்குது. அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல். வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது, எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது, அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை, குறிப்பாக பின்னணி இசை. 3 பாடல்கள், முதல் 2 பாட்டை தம்பி விஜய் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். பின்னாடி 2வது பாதியில் வர்ற பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்காரு. அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தினோம் அந்த பாட்டை. வெளுக்குது ஜனநாயகம், அடித்து கிழிக்குது பணநாயகம். ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான். அது அவ்வளவு நேர்த்தியான படம். இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரசிக்கத்தக்க படம். ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து. சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது, புரிதல் இருக்காது. அதனால் அதை எப்படி தொடருன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க. அவங்க 2 பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால பூந்து விளையாடிட்டாங்க. அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சோம். அது முடியல.
அதனால் இந்த மே 10ஆம் தேதி வருது. அன்பு கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது, நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு பேராதரவு கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம். இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பெருமுயற்சிக்கு அப்புறம் என் தம்பி இது ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவனுக்கு இதில் இதில் பண்ணியிருக்க என் தம்பி அமீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். நடிச்சிருக்கிறான், யோகியில் அதெல்லாம் நடித்தான். ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனாக இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள், ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல படம், நீங்களும் பாருங்கள், போட்டு காட்டவங்க. அமீர் சார், நீங்கள வந்து அரசியல் பேசியிருக்கீங்க, அடுத்து அரசியலுக்கு வர ஆர்வம் எதுவும் இருக்கா? ஒரு அரசியலில் தான் இருக்காரு. நான் அவர் கூட தான் இருக்கேன். அரசியலில் தான் இருக்காரு. தேர்தலில் நிற்கிறத அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறானோ, குரல் கொடுக்குறானோ, அதுவெல்லாம் அரசியல் தான். அரசியல்னால் என்னன்னு நினைக்க சொல்லுங்கள். என்ன எல்லோரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள, அதுவே அரசியல் தான். அதுதான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற. அவன் சொல்கிறான்ல, சேவர சொல்கிறான்ல, பசியோடு இருந்தான் ஒருத்தன், உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானின்னாங்க. ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க. இதுதான் கதை. நாங்கள் கேட்குறோம்ல, ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல, அதுதான். அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார். வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினச்சேன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் யாருக்கு சாதகமாக இருந்திருக்கும்? இல்லை, பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அது பொதுவான பார்வை. நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும். நம்ம செய்கிறோம், எதனால் என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை உணர்த்தி இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன். அதுக்காக 2 தம்பிகள்கிட்டையுமே நான் அழுத்தினேன், எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா, பாருன்னு. சூழலாமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே 10 தேர்தல் முடிஞ்சு. இந்த படத்துடைய ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரருடைய ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்குது. அவருடைய ஃபோட்டோஸ் வரணுன்ட்டு நீங்களும் நிறைய போராடி இருக்கீங்க. அந்த ஒரு ட்ரைலர்லேயே அந்த ஒரு அவருடைய ஃபோட்டோ அதை நறுக்க முடியல. ஏன்னா முன்னாடி அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க, இதை எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார், அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும். அப்போ அது முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஜூன் 4 எப்படி இருக்கு சார் சினிமா சார்? நல்லா இருக்கு. இவ்வளோ வெயில் இருக்காது. இவ்வளோ வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போறீங்க? அவ்வளோ தூரம்லாம் போறீங்க. காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க. என்னுடைய பிரஸ் மீட்ல அமீர் சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொல்லி. அவனே தானே சொன்னான். கேளுங்க, போட தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன். அதனால் அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா, இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவோ தயாரிக்கவோ முடியாது. தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு, வேலை செய்கிறோம், அவ்வளோதான். சார், ஜூன் 4 வெயில் வராதுன்றீங்க. ஒருவேளை மழை பூ ஏதாவது மலர் வாய்ப்பு இருக்கா?
தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்குது. தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிர்க்கும்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்கு. மாம்பழம் முக்கியமா